ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா நீங்கள் வெப்பேஜில் ஏதாவது ஒரு நார்மல் வெப்பேஜ் போயிட்டு அதில் கீழே ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சி போட்டு ஒரு ரவுண்டு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சும்மா நீங்கள் இதை கூகுள் பண்ணாலே போதும். ரிஜிஸ்டர் ட்ரேட்மார்க்கு இல்லை காப்பிரைட் சிம்பிளு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் இந்தியன் ருப்பியோட சிம்பிளு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா அது ஹெச்டிஎம்எல் என்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கூகுள் பண்ணி இந்த மாதிரி போட்டாலும் டிஸ்பிளே ஆகும். இல்லை 4 டிஜிட்டில் நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர்ஸை காப்பி பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரேட்மார்க் சிம்பிள் மேலே ஆர் போட்டு ரவுண்ட் பண்ணி இருக்கிறது சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கண்டென்ட்டுக்கு சி போட்டு மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி சர்க்கிள்குள்ளே ஒரு சி. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணும்னா ஹெச்டிஎம்எல் என்டிட்டிஸ்ன்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதுலேருந்து நீங்கள் அந்த கோடை காப்பி பண்ணி உங்கள் கோடில் போட்டிங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும். ஒரு ஆம்பர்சன் போட்டு ஒரு 4 டிஜிட்டில் நம்பர் வரும். ஸோ அதை போட்டாலே உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைன் டேக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாடி டேக்குள்ளே ஒரு மீடியா ஒர்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு லைன் பிரேக்கிங் டேக் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பி டேக் போல்டு டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே லேண்ட் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் பிரேக் டேக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐ டேக், இதை இட்டாலிக் டேக்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறதாலும் அது வந்து இட்டாலிக்கில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்தது யூ டேக் பற்றி பார்க்கலாம். யூ டேக் வந்து ஒன்றும் இல்லை, அண்டர்லைன் டேக். நீங்கள் இதுக்குள்ளே என்ன இந்த டேக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அண்டர்லைன் பண்ணி வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அங்கே இதோட அவுட்புட் பார்த்தோம்னா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு நான் சும்மா நார்மலாக போட்டிருந்த ஒரு டெக்ஸ்ட்டு, அப்புறம் போல்டாக காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் டேக் வந்து இட்டாலிக்காக காட்டுது. ஸோ அண்டர்லைன் டேக் வந்து கீழே அந்த டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணி காட்டுது. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். ஃபாண்ட் டேக். ஸோ ஃபாண்ட் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி உள்ளே என்ன ஃபாண்ட் வேணுமோ அதோட நேம் கொடுக்குறேன். இது நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் அதோட நேம் பார்த்துக்கிட்டு அந்த நேமை வந்து இங்கே கொடுத்தாலே ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டில் வேணுமோ அந்த ஃபாண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அந்த டெக்ஸ்ட்டு உள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சைஸ் மாற்றி கொடுத்துருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே கொடுக்குற வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ மட்டும்தான் எல்லா லைன்லேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்டு ஒரே ஃபாண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட வேல்யூ மாற்றவே இல்லை, சைஸ் மட்டும்தான் நான் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது 1ன்னு நினைக்கிறேன் வேல்யூ. ஸோ 2வது 3 இந்த மாதிரி ஃபாண்டோட சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஃபாண்டும் மாறி இருக்கும். நீங்கள் பழசில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஃபாண்டும் வேரி ஆகிருக்கும். நீங்கள் என்ன ஃபாண்ட்டு கூகுள் ஃபாண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட அந்த ஃபாண்ட்டை உங்கள் வெப்பேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே நான் அப்கமிங் லெசனில் சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸு. ஸோ இதை வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டேகுக்குள்ளேயே அதுக்கான ஸ்டைல்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ் டேக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேஸ் டேக் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் வெப்பேஜில் பேசிக்காக என்ன சைஸில் வரணும் வெப்பேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த பேஸ் டேக் யூஸ் பண்ணி நம்ம இந்த கீழே இருக்க எல்லா பாடிக்குள்ளே இருக்க எல்லாத்தோட ஃபாண்ட் சைஸும் நம்ம டிஃபால்ட்டாகவே செட் பண்ணிடலாம் 7ன்னு. ஸோ அங்கே இதோட அவுட்புட் பார்த்தோம்னா ஸோ பேசிக்காக எல்லாமே ஒரே சைஸாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரியும் பேஸ் டேக் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் டேக் வித் சைஸு. ஸோ நான் இதில் வந்து சைஸை வந்து நான் 1 to 3ன்னு கொடுக்காம +2
2ன்னு கொடுத்துருக்கேன், +3ன்னு கொடுத்துருக்கேன், +5 -5. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் அட்ரிபியூட்டில் வேல்யூ வந்து நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸாக க்ரீன், ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரி நேம்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்ஜிபி வேல்யூ கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 டைப்பில் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக நேமே கொடுப்போம் கலர்ஸுக்கு. ரெட் கலர் நான் கொடுத்துருக்கேன், க்ரீன், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சுன்னு இந்த மாதிரி கலர்ஸாக கொடுத்துருக்கேன், வேல்யூவை நேம்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ சைஸு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ளஸ்ஸு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ இப்போ 1ன்னு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் 2 வேல்யூ கூடும், ஸோ பேசிக்லேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ வாங்க இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ, அதுக்கப்புறம் 2 வேல்யூ ஆட் பண்ணிடும். ஸோ இது 3வது. ஸோ அந்த மாதிரி தான் இதோட அவுட்புட் வரும். ஸோ கலர் கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் என்ன டேக்கில் யூஸ் பண்ணி எல்லோவுக்கு தான் அதிக வேல்யூ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இதுக்கு 4 ப்ளஸ் போட்டிருக்கோம், +4 கொடுத்த வேல்யூனால நல்லா ஃபாண்ட் வந்து பெருசாக தெரியுது. இதில் -5 கொடுத்துட்டோம். -5னா இது திரும்ப அதே வேல்யூக்கு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவோட இது கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. ஸோ வாங்க அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா பாடி டேகு வித் கலர்ஸு. ஸோ நான் சொன்னதில்ல முன்னாடி கலர் வந்து நம்ம 3 டைப்பாக கொடுக்கலாம். ஆர்ஜிபி வேல்யூ யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹேஷ் போட்டு FF000 4 0 அடுத்து கொடுத்தீங்கன்னா இது வந்து ரெட் கலரு. அடுத்தது 2 0 போட்டு 2 F போட்டு அப்புறம் 2 0 கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரு. லாஸ்ட்டில் 2 F முன்னாடி வந்து 4 0 கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ளூ கலரு. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வேல்யூவை 3 கலருக்கு மேலே சில இதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், கிரே கலருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சில கலர் கோடு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் இந்த கலர் கோடை அடித்தாலே உங்களுக்கு அந்த கலர் பக்கத்துலேயே அந்த ஒரு ஸ்கொயரில் வந்து அந்த கலர் காட்டும். ஸோ அந்த கலரை நம்ம எந்த கலர் வேணுமோ அதுக்கு சூஸ் பண்ணோம்னா அதுக்கான இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டெக்ஸ்ட் எடிட்டரே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு கலர் கோடெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு யோசிக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஃபேவரட்டான கலருக்கு நம்ம கலர் கோடு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ரோக்ராம் நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் பாடியோட டெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர்னு கொடுத்துருக்கேன். மேலேயே பாடி டேக்குள்ளே இன்லைன் ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் டேக்கில் பார்த்தீங்கன்னா நான் கலர் வந்து க்ரீன் கலர்னு கொடுத்துருக்கேன். ஸோ சிஎஸ்எஸ் பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரியாரிட்டியை எப்படி எடுத்துக்குதுன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் இன்லைன் ஸ்டைலில் கொடுக்குற ஸ்டைலுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எம்படடாக நீங்கள் சிஎஸ்எஸ் கோடு உள்ள ஒரே பேஜில் எழுதியிருந்தாலும் ஓகே. அதோட வேல்யூவை இன்லைன் ஸ்டைலுக்கு வந்து இன்லைன் ஸ்டைலோட வேல்யூ தான் அதிகமாக எடுத்துக்கும். அதாவது மோஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இன்லைன் ஸ்டைலுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுத்தாலும் ஓகே, இல்லை எம்படரில் கொடுத்துற வேல்யூவும் ஒரு ப்ரியாரிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் இன்லைனில் கொடுக்குற வேல்யூ தான் அதிகமாக டக்குன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாடிக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்குள்ளே கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன், அப்புறம் அந்த ஃபாண்டுக்குள்ளே க்ரீன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்படின்னா மற்றது எல்லாமே ரெட்டில் டிஸ்பிளே ஆகும், இந்த ஃபாண்டுக்கு மட்டும் க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இன்லைன் ஸ்டைலுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ அங்கே இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் பார்த்தோம்னா இது க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே ரெட் கலரில் இருக்குது, இன்லைன் ஸ்டைலில் கொடுத்தது மட்டும்தான் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்லைன் ஸ்டைலோட ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுத்தாலும் ஓகே, எம்படரில் கொடுத்தாலும் ஓகே. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ மார்ஜின்னா ஒன்றும் இல்லை,
உங்களோட இப்போ ஒரு கண்டென்ட் இப்போ இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் கொடுத்துருக்கேன், ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா அதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேடிங்னு சொல்லுவோம். என்னென்னா அதோட கண்டென்ட்டுக்கு வெளியே அவுட்டர் லேயரில் இருக்கிற ஒரு வேல்யூ, இப்போ ஒரு 5 பிக்சல் வேல்யூ வந்து பேடிங்காக கொடுத்தோன்னா இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு 5 பிக்சலுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்டர் வேல்யூன்னு வந்து நான் பார்டரோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்து ரெட் கலர்னு கொடுத்துருந்தேன்னா அந்த பார்ட்ரு, அதுக்கப்புறம் அந்த பார்ட்ரு இருக்கும் 2 பிக்சலுக்கு அளவுக்கு பார்ட்ரு இருக்கும், பிளாக் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ. ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்ஜினுங்கிற கண்டென்ட்டு வரும். மார்ஜின் கண்டென்ட்னா உங்களோட இந்த பேராகிராஃப் டேகுக்கு வெளியே இருக்கிற ஒரு மார்ஜின், ஒரு இமேஜினலாக ஒரு ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மார்ஜினில் 200 கொடுத்துருக்கேன், ரைட் மார்ஜினு, டாப்பு பாட்டமு. நீங்கள் இப்படி கொடுக்கலாலும் கொடுக்கலாம், இல்லை வெறும் மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டு 200 பிக்சல் இல்லை 200ன்னு வேல்யூ கொடுத்துட்டிங்கனாலும் ஒரே அவுட்புட்டு தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட வேல்யூ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். வெறும் இந்த மாதிரி மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டு 200ன்னு கொடுக்கலாம், இல்லைனா மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டு 200 ஸ்பேஸ் விட்டுட்டு 300 400 500 இந்த மாதிரி கொடுத்தாலும் வேல்யூ கரெக்டாக எடுத்துக்கும். அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து டாப்பு, ஸோ அடுத்த வேல்யூ ரைட்டு, ஸோ அடுத்தது பாட்டமு, அடுத்தது லெஃப்ட்டு. அது நான் அந்த ஒரே லைனில் எழுதுகிறப்ப நான் இன்லைன்னா எழுதுகிறப்ப நான் சொல்கிறேன் அது எப்படி வருதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 200 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ மேலே டாப்லேருந்து 200, லெஃப்ட் 200, ரைட் 200, பாட்டமு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மேலேயே வந்துடுச்சு டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் வேல்யூ கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து சிஎஸ்எஸ் கோடு எழுதினோம்னா உங்களுக்கு மார்ஜின் வேல்யூ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எதுக்காக இந்த மார்ஜின் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ பாடி டேக் வித் கலர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ கலருக்கு நீங்கள் கலர் கோடு ஞாபகம் வச்சுருக்க தேவையில்லைன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 F கொடுத்துட்டாலே அது ரெட்டு கலர் தான். அடுத்தது நடுவில் 2 F கொடுத்துருந்தோம்னா அடுத்தது ஃபஸ்ட்டு 2 0, அடுத்து 2 F, அடுத்து 2 F கொடுத்துருந்தோம் 0 கொடுத்துருந்தோம்னா அது க்ரீனு, லாஸ்ட்டு 2 F கொடுத்துருந்தோம்னா அது ப்ளூ கலர். ஆர்ஜிபியோட வேல்யூ இது தான். ஸோ எஃப்எஃப்னா ஒன்றும் இல்லை, ஃபுல் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் வேல்யூனா ஃபஸ்ட்டு 2ன்னா அது வந்து ரெட்டை ரெப்ரசன்ட் பண்ணும், ரெட்டு வந்து ஃபுல் கலர்னால் அடுத்து 0 0, இந்த 2க்கு பதிலாக 6மே 0 கொடுத்துட்டோம்னா என்னென்னா பிளாக் கலரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஹை வேல்யூ கொடுத்துட்டோம், ஸோ ரெட் கலராக டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃபில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். வாங்க இதோட அவுட்புட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா பேராகிராஃப் டேக் வித் ஹெச்ஆர் டேக் இதில் புதுசாக சேர்த்துருக்கோம். அதே தான் ரெட் கலர் பேக்ரவுண்டு தான் செட் பண்ணியிருக்கோம், ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்ஆர் டேகுக்கு வித்து சைஸு கொடுத்துருக்கோம், கலர் கொடுத்துருக்கோம் இதில். ஸோ ஹெச்ஆர் டேக்னால் ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் லைனு. ஹெச்ஆர் டேக் கொடுத்துட்டு அதோட சைஸ் நான் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுத்துருந்தோம்னா அது டிஃபால்ட்டாக வெப்பேஜ் ஃபுல்லாக ஒரு லைனு ஹரிசாண்டலாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சைஸு 5ன்னு கொடுத்துருக்கேன், வித்து 75%. கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இது க்ரீன் கலரோட வேல்யூ. ஸோ க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் பார்த்தோம்னா ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹெச்ஆர் வேல்யூ ஹெச்ஆர் டேக் கொடுத்துருந்தோம். ஹரிசாண்டல் லைன் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குமோ அதோட சைஸு க்ரியேட் ஆகிடுச்சு. கலர் ஒயிட் கலரில் தான் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் 75%க்கு ஒரு ஹெச்ஆர் லைன் ஹரிசாண்டல் லைன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹெச்ஆர் டேக் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பின்னாடி லைனுக்கு இல்லை ஃபுட்டர் முடிய போகுது, ஃபுட்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணுவோம்.
ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன் அதெல்லாமே. ஸோ இதில் இந்த வி இந்த ப்ரோக்ராமோட டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.